Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 5.5ல 8th sum. Assume that water is issuing from the end of horizontal pipe. ஸோ ஒரு horizontal pipeோட எண்டிலிருந்து water issue ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 7.5 meter above the ground. ஸோ நம்ம இந்த லைனை கிரவுண்டாக எடுத்துக்கலாம். ஸோ கிரவுண்டுக்கு 7.5 மீட்டர் மேலேருந்து நம்மளுக்கு தண்ணி வருது. It forms an parabolic path. ஸோ இது வந்து ஒரு பேரபோலாவோட பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. The vertex of the parabolic path is at the end of the pipe. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பைப் இருக்குது அப்படின்னா இதோட எண்ட்லேருந்து தான் வேர்டெக்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வேர்டெக்ஸை 0,0 அப்படின்னு எடுத்திருக்கோம். At a position 2.5 meter below the line of the pipe, the flow of water has curved outward 3 meter. அதாவது இதிலிருந்து 2.5 மீட்டர் நம்ம ஹைட்டுக்கு குறைஞ்சோன்னா 3 மீட்டர் இது தள்ளிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லென்த் வந்து 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 3, -2.5. ஏன்னா இது வைக்கு கீழே இருக்குது. Through the end of the pipe. How far beyond this vertical line will the water strike the ground? அப்போ கிரவுண்டுக்கு வரும்போது இதோட லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் பைப்போட ஹைட்டே நம்மளுக்கு 7.5 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கிரவுண்டும் -7.5 மீட்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம x1, -7.5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். இதோட ஈக்குவேஷன் x² = -4ay. ஏன்னா இது ஓப்பன் டவுன்வர்ட். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 3, -2.5. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 3² -4a -2.5 வரும். ஸோ 3² வேல்யூ என்ன? 9. 9 is equal to, ஸோ மைனஸ் மட்டும் கேன்சல் ஆகி 4a × 2.5 அப்படின்னு வரும். ஸோ 4a வேல்யூ என்ன? 9/2.5. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x² -4aக்கு பதிலாக 9/2.5y அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு என்ன பாயிண்ட் வேணும்? x1, -7.5. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x1² -9/2.5 × -7.5 வரும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2.5 7.5 3 டைம்ஸ் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 27 வரும். அப்போ x1ங்கிறது என்ன? √27, that is equal to 3√3. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 3√3. ஸோ வாட்டர் will strike the ground at a distance of 3√3 meter.